இனிமே நீ சக்தி மேல கைய வச்ச உயிரோடவே இருக்க மாட்ட. உன்னை அடிச்சு நொறுக்கிடு வேண்டா. அட்ரா இப்ப அட்ரா பாக்கலாம். அட்ரா டேய் அடி. ஏய் இங்க என்ன நடக்குது? போங்க போங்க எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. சொல்றல போங்க. எவனோ ஒருத்தனுக்காக நீங்க எல்லாரும் உங்க படிப்பை கெடுத்துக்காதீங்க. சக்தி எவனோ ஒருத்தன் இல்ல சார், எங்க ஃப்ரெண்டு சார், ஃப்ரெண்டு. சக்தி நியாயத்தை கேட்டான், அதுக்காக அவனை காலேஜ்குள்ளே விடக்கூடாதுன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? முதல்ல சக்திய காலேஜ்குள்ள அலோ பண்ணுங்க சார். முடியாதுடா, முடியாது. இது என்னோட காலேஜ், இங்க நான் வைக்கிறதா சட்டம். இவனுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாரையும் வெளியே தள்ளி கதவ முடியா. அந்த அதிகாரம் உங்களுக்கு கிடையாது சார். இவங்க எல்லாரும் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நுழைவுத் தேர்வு எழுதி லட்சமா பணம் கட்டி சேர்ந்திருக்காங்க. இவங்களை உங்களால வெளியில அனுப்ப முடியாது. எங்க படிப்பு கெட்டாலும் பரவாயில்ல, நாங்க எல்லாரும் வெளியே போறோம். ஆனா சக்திக்காக கடைசி வரைக்கும் போராடுவோம். போராடுவோம் 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 போராடுவோம். நியாயம் கிடைக்கும் வரை போராடுவோம். நியாயம் கிடைக்கும் வரை போராடுவோம். போராடுவோம் போராடுவோம். நியாயம் கிடைக்கும் வரை போராடுவோம். ஏய் சார், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போராட்டம் ஸ்ட்ரைக்குன்னு ஆரம்பிச்சிட்டேன்னா நம்ம காலேஜுக்கு தான் கெட்ட பேரு. அப்புறம் உங்க ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே நாசமா போயிடும். என்னையா சொல்ற? ஆமா சார், காலேஜுக்கு கெட்ட பேர் வந்துச்சுன்னா டீம்டு யூனிவர்சிட்டி அந்தஸ்து எப்படி சார் நம்ம காலேஜ் கிடைக்கும்? நாளைக்கு யூனிவர்சிட்டி ஆஃபீஸர்ஸ் வராங்க சார். பிரச்சனை வெளியே தெரியாத வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். முதல்ல சக்தியை கிளாஸ் ரூமுக்கு போக சொல்லுங்க சார். இப்ப நமக்கு கௌரவம் முக்கியம் இல்லை சார், நம்ம காலேஜுக்கு கிடைக்க போற டீம்டு யூனிவர்சிட்டி அந்தஸ்து தான் முக்கியம். போக சொல்லியா? போக சொல்லு. பிள்ளைய பாக்க ஏண்டி போட்டு அடிச்சுக்கிட்டு? ஆமா பேனு அள்ளி போடுங்க கேக்குறதுல பக்கத்துலயே பாக்கணும். என்ன ரசா இளைச்சு போயிட்ட? அத்தா பீட்ரூட், பீன்ஸ், முட்டைக்கோசு, முள்ளங்கி முசலுக்கு போறதா எனக்கு போறாங்க அத்தா. ஆனா உன் பையலுக்கு அந்த முசல போட மாட்டாங்க அத்தா. அப்படியா? எங்க நாக்கு அடடட பிள்ளைக்கு நாக்கு செத்து போயில கிடக்கு. மச்சான் என்ன ஏதுன்னு உடனே பாத்துற மச்சான். இல்ல புள்ள துரும்பால போடா. ஆமா மாமா. ஏ மச்சான் தலைக்கு மேல எது வந்தாலும் சுட்டு தள்ளுங்கடா. சரி மச்சான். ஏ மச்சான் ஏல ஒரு ஏரோப்ளேன் பறக்க சுட்டுறவா. ஏ அத சுட்டா குடும்பத்துல ஜெயிலுக்கு போன ஈன. காக்கா குறி எதுவும் பறக்கலாம் பாரு. தூரத்துல ஒரு காக்கா பறக்குது மச்சான். சுட முடியாது சாமி. யா முடியாதே. மச்சான் கிட்ட கொடுங்க, மச்சான் சுட்டு போடா. அதானே குடுறீங்க. சுடுற பாரு. ஏ மச்சான் என்ன இப்படி பாத்துட்டு இருக்க? ஒண்ணு பத்தி எல்லாட்ட பெருமையா சொல்லிருக்கேன், நீ என்ன பீஸ் பண்ண மாதிரி பாத்துட்டு இருக்க? யார பார்த்து பீஸ் போட்டுக்கற? ஒண்ணு மாதிரி இன்னும் 10 பிள்ளை கட்ட வேண்டியதானே. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது மச்சான். அப்ப இன்னைக்கு பாத்துக்குறோம். வருது. என்னடி வருது? மேல படுற காக்கா கீழ வருது. எங்க வருது? ஏ மச்சான் சுடு மறுபடியும் மேல போதே. இரு சாமி. ஏ குத்து மறுபடியும் சுட்டு தலை. ஏப்பா பிரின்சிபால் மண்டையில நீ சுட்ட காக்கா விழுந்துருச்சு பாய். அக்கா இது சுட்ட போறதல. தெரியாத சீக்கிரம். நல்ல கொளுத்த காக்கா. ஏய் இன்னைக்கு என்ன நடக்குதுங்க? என்ன சாமி? என் புள்ளைக்கு கவுச்சியா கண்ணல நீங்க காட்டது இல்லையாமே? யார் சொன்னது? வாரத்துக்கு ஒரு நாள் சிக்கன் மட்டன்லாம் போடுறோம்ல. சிக்கன் மட்டன் எதுக்காமே? என் பிள்ளைக்கு காடை, கவுதாரி, காக்கா எல்லாம் சுட்டு போட்டாதான் பிள்ளைக்கு உடம்பு நல்லா பாடி போறோம். அதுக்காக காலேஜே நார் அடிக்கிறதா? உங்க கேண்டீன் சாப்பாடு அதை விட நாறுதுன்னு எல்லா பிள்ளைகளும் என் பிள்ளைகிட்ட மீன் போட்டு கொடுத்துறாங்க சாமியா. முதல்ல அதை சரி பண்ணி சாமியா. பண்றேன்டா. கிளியர் பண்றேன். பண்ணுங்க. ஏய் ஏ கண்ணு நீ ஒண்ணு கவலைப்படாத. ஒப்பே ஒரு நாளைக்கு உனக்கு பாம்பு, பல்லி, பாச்சா, குருவி, கோட்டா வாடா ஓடுபே. எறும்பு வரைக்கும் அடிச்சு போட்டு வந்து சாப்பிட வைக்கிறேன். நீ மட்டும் நல்லா பாடி சாமி போ. சரிப்பா. சக்தி, இவங்க 3 பேர் யாரும் தெரியுதா? தெரியும். யூஜிசி ஆஃபீஸர்ஸ், யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா. இவங்க 3 பேரும் என்கொயரி பண்ணிட்டு ஓகே சொல்லிட்டாங்கன்னா இந்த காலேஜுக்கு நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து கிடைச்சிரும். பசுபதி இன்னும் எத்தனை கோர்ஸ் வேணாலும் ஆரம்பிப்பான். சமையல் பண்றதுலேருந்து சாராயம் காய்ச்சறது எப்படிங்கிறது வரைக்கும் என்ன கோர்ஸா இருந்தா பணம் கொடுத்து சேர்றதுக்கு நம்ம பசங்க தான் தயாரா இருக்காங்க இல்ல?
the electrician பக்கத்து and அங்க electronics. போகலாம் சார். ஒயிட் வாஷிங் நடக்குது. The Marie Curie. The பப்படம். பக்கத்து கிளாஸ்க்கு போயிடலாம். கொஞ்சம் இருங்க. ஹலோ. என்ன பாடம் நடத்துறீங்க? வந்து நல்லா பாடம் நடத்துவேன் சார். The mercury rice. Mercury rice ஆ? பாஸ்மதி ரைஸ்? பன்னீர் ரைஸ். நீங்க ப்ரொஃபசர் தானே? சொல்லுங்க. உண்மையிலேயே ப்ரொஃபசரா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? அவர் எம்ஏ கோல்ட் மெடலிஸ்ட். சர்டிபிகேட் பாக்கணுமா? எம்ஏக்கும் இன்ஜினியரிங் காலேஜுக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் சார் நானும் கேக்குறேன். ஹலோ. கொஞ்சம் சும்மா இருங்க. யோ, உண்மையை சொல்லிய. உன்னை யாரை அப்பாயிண்ட் பண்ணது? சார் கடவுள் சத்தியம் ப்ரொஃபசர் தான் சார். அத நான் சொல்றேன் சார். கொஞ்சம் சொல்லி கொடுங்கண்ணா. இந்த ஆளு ப்ரொஃபசரே இல்ல சார். இவங்க ஆர்ட்ஸ் காலேஜ்ல வேலை பார்க்குற பியூன் சார் இந்த ஆளு. இங்க மாணவர்கள் ரொம்ப பேர் இருக்காங்க சார். பாடம் நடத்துற ப்ரொஃபசர்ஸ் ரொம்ப கம்மி. நீங்க இன்ஸ்பெக்ஷன் வரீங்கன்னு தெரிஞ்சு கணக்கு காட்டுறதுக்காக பியூனை கொண்டு வந்து ஆக்டிங் ப்ரொஃபசரா நிக்க வச்சிருக்காங்க சார். கண்ணன் என்ன வளர்றீங்க? நிறுத்துங்க சார். நான் எம்இ கோல்ட் மெடலிஸ்ட் சார். என்ன ப்ரொஃபசர் சேர்க்கறதுக்காக ஒரு வருஷம் அலைய விட்டீங்க. 7.5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டீங்க. ஆனா பியூனை கொண்டு வந்து ஒரே நாள்ல ப்ரொஃபசர் ஆக்கி என்ன மாதிரி பேராசிரியர் வர்க்கத்தை கேவலப்படுத்திட்டீங்களே சார். கேவலப்படுத்திட்டீங்களே. மிஸ்டர் மதன கோபால் சார், வாட் இஸ் திஸ்? தகுதி இல்லாத ஆட்கள் எல்லாம் ப்ரொஃபசர்னு சொல்லி எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? மாணவர்களோட படிப்புல என்ன சார் ஆறுது? இதெல்லாம் சட்டப்படி குற்றம் தெரியல சார். இத பாருங்க, முதல்ல தகுதியான ஆட்களை அப்பாயிண்ட் பண்ண பாருங்க. அதுக்கப்புறம் உங்க காலேஜுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி கொடுக்கறத பத்தி யோசிப்போம். அண்டர்ஸ்டாண்ட்? லெட்ஸ் கோ. சார் 15 லட்சம் இருக்கு, எடுத்துக்கங்க. ரொம்ப சந்தோஷம் சார். சார் ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். என்ன சார், உங்க காலேஜ்ல படிக்கிற பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். புரியுதுயா? புரியுது சார். நீங்க நோ 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 நீங்க பேசல, அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பதவி பேச வைக்குது. செய்றேன், அதையும் செய்றேன். எனக்கு யூனிவர்சிட்டி அந்தஸ்து தாயா முக்கியம். நீங்க ஸ்டார் அந்தஸ்து வாங்குறதுக்கோ டீம்டு யூனிவர்சிட்டி அந்தஸ்து வாங்குறதுக்கோ நாங்க கண்டவங்க கிட்ட படுக்கணுமா? பெத்தவங்க எங்களை படிக்கிறதுக்கு மட்டும் தான் அனுப்புறாங்க, கண்டவங்க கிட்ட படுக்கிறதுக்கு இல்ல. ஏய் நிறுத்துங்கடி, என்னமோ பெரிய பத்தினி மாதிரி பேசுறீங்க. ஏன் பாக்கெட் மணிக்காக படிக்கிற பொண்ணுங்க பசங்க கூட டேட்டிங் போறதுல அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. நிறுத்து. பணத்துக்காக கண்டவங்க கிட்ட பல்ல காட்டுற உன்ன மாதிரி கேவலமான பொண்ணு நாங்க இல்ல. என்னடி சொன்ன? இல்ல சார், இவளுங்க சரிப்பட்டு வர மாட்டாளுங்க. இவளுங்கள நம்ம ஆளுங்களை விட்டு தூக்கிட்டு வந்து நல்ல கும 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 குமன்னு குத்துனாதான் நம்ம வழிக்கு வருவாளுங்க. அவசரப்படாதே, பாவம் சின்ன பிள்ளைங்க. படிக்க போற இடத்துல தப்பு தண்டா பண்ணிடாதம்மா, கற்பு போயிடும், கர்ப்பம் ஆயிடும்னு அம்மா சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அதான் பிள்ளைங்க பயப்படுறாங்க. நிறுத்தியா? தாய் தகப்பன் சொல்லனா நாங்கள ஊர். கற்புங்கிறது சொல்லி தெரியாத விஷயம் இல்லையா? அது தமிழ்நாட்டு பொண்ணுங்களோட ரத்தத்துல ஊறி போன விஷயம் ஐயா. காலேஜ் உங்க கையில இருக்குங்கிற அதிகாரத்துல என்ன வேணா நீங்க செய்யலாம் நினைக்கிறீங்களா? ஒரு போன் போட்டா போதும், போலீஸ்காரங்க வந்து உங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க. பண்ணு, போலீஸ்க்கு போன் பண்ணு, இமிடியேட்டா வருவாங்க. ஆனா காலேஜுக்குள்ள விபச்சாரம் பண்றீங்கன்னு உங்களை தான் தூக்கிட்டு போவாங்க. ஃபீஸ் கட்ட பணம் இல்லாததுனாலே விபச்சாரம் பண்றீங்கன்னு என்னால செட்டப் பண்ண முடியும். அது மட்டுமல்ல, ஹாஸ்டல்ல நீங்க படுத்துட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து பார்த்தா உங்க பக்கத்துல எங்க பசங்க படுத்துட்டு இருப்பாங்க. ஓகே தானே? உங்களை பத்திரிகைக்காரங்க போட்டோ எடுப்பாங்க, உங்க படம் பத்திரிகையில வரும். பணத்துக்காக கல்லூரி பெண்கள் வெபிச்சாரம் கொட்ட எழுத்துல ஃப்ரண்ட் பேஜ்ல போடுவாங்க வித் கலர் போட்டோ. ஊரே பார்க்கும், உங்க பெத்தவங்களும் பார்ப்பாங்க. அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? மானம் போயிருச்சது தூக்கில தொங்குவாங்க. என்ன இப்படி வைக்கப்படுற? I am always open.